ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கலைஞரின் கனவு இல்லம் கூடுதலாக 1,00,000 பயனாளிகள் 2025-26 தேர்வு செய்யப்பட போகிறாங்க. மறு விண்ணப்பம் செய்பவர்கள் யார் யார், தகுதியானவர்கள் யார், எப்படி விண்ணப்பிக்க வேண்டும், முழுமையான தகவல் தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. இதற்கு விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க கைட்லைன் சொல்லுவாங்க, வழிகாட்டு நெறிமுறைகள் தமிழக அரசாங்கம் சுற்றறிக்கையை கொடுத்துட்டாங்க. இதற்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள், மறு விண்ணப்பம் எப்படி செய்யணும் என்ற முழுமையான தகவல் தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. 1,00,000க்கு மேற்பட்ட பயனாளிகள் தேர்வு செய்யப்பட போகிறாங்க. மொத்தம் 6 ஆண்டுகளில் 8,00,000 கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும்ன்றது தமிழக அரசின் வாக்குறுதியாக இருக்குது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா கூடுதலாக 1,00,000 புதிய வீடுகள் கட்டுவதற்கான புதிய பயனாளர்கள் தேர்வுக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் தகுதியானவர்கள், எப்படி விண்ணப்பிக்கின்றோம் போன்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோட லென்த் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஸ்கிப் பண்ணால் பார்த்தா உங்களுக்கு புரியும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக பட்ஜெட்டில் கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னாக்கா 2025-26 ஆண்டுக்கான கூடுதல் 1,00,000 வீடுகள் கட்டித்தரப்படும் சொல்லிட்டு, கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் சொல்லிட்டு 3,500 கோடி கலைஞரின் கனவு இல்ல திட்டத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க. 25/3/2025 தேதி பார்த்தீங்கன்னாக்கா இதற்கான அரசாணை கொடுத்துருக்காங்க. வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் புதிய பயனாளர்கள் எப்படி தேர்வு செய்யப்பட வேண்டும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது PDF ஃபார்மேட்டில் இருக்குது. 28 பேஜ் இருக்குது. அதில் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் மாறி மாறி இருக்குது. நம்மளுக்கு தமிழ் வடிவத்தில் கீழே கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்களாவே உங்களுக்கு புரியும். இதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் அரசாணை என்னன்றதை டீட்டெயில்டான ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஸ்டேஜில் எப்படி கொடுக்குறாங்க அமௌண்ட்டுன்றதை பார்க்க போகிறீங்க. இதில் கழிப்பிடமும் 12,000 கழிப்பிடம் தேசிய ஊரக தூய்மை பணியாளர் மூலமாக 90 வேலை நாட்களில் கட்டி தரப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கழிப்பிடத்துக்கு 12,000 கூடுதல் பயனாளிகளாக சொல்கிறாங்க. அரசாணை பார்த்தீங்கன்னாக்கா 2025-26 ஆண்டுக்கான கலைஞர் கனவு இல்லம் திட்டத்துக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா 1975 ஆண்டு கலைஞரால் உருவாக்கப்பட்ட திட்டம், குடிசை இல்லா திட்டம்ன்ற மாதிரிலாம் திட்டத்தை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. 2024-25 1,00,000 வீடு கட்டப்பட்ட நிலையில் கூடுதலாக மேலும் 1,00,000 பயனாளிகள் தேர்வு செய்யப்பட உள்ளன. தகுதி வரையறை பார்த்தீங்கன்னாக்கா பின்வரும் வரையறைகளை பூர்த்தி செய்ய குடும்பங்கள் இந்த திட்டத்தின் வீடு பெற தகுதியுடைய குடும்பங்களாகவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தில் மறு கணக்கெடுப்பு பட்டியலில் இடம்பெற்று அதாவது மறு கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க. அந்த மறு கணக்கெடுப்பில் நீங்கள் இடம்பெற்று உங்களுக்கு இந்த கலைஞர் கனவு திட்டத்தில் நீங்களும் பயன்பெறணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது குடிசை வீடுகளுக்கு முன்னுரிமை கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரு கிராம பஞ்சாயத்தில் குடிசை வீட்டில் வசிப்பவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி இல்லை சார், குடிசை வீடு இல்லை சார், ஷீட்டு போட்டிருக்காங்க சார், ஷீட்டு போட்டிருக்கிறவங்களுக்கும் கொடுக்கணும். தட்டை வீடு, அதாவது ஓட்டு வீடுன்னு சொல்லுவாங்க, அந்த ஓட்டு வீடு கட்டியிருக்கிறவங்களுக்கும் கொடுக்கணுன்றாம தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. பட்டா இல்லாத குடும்பங்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்க பின்னரே அவருக்கு ஆண்டுகளில் வீடு வழங்க பரிசீலிக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் புறம்போக்கு நிலத்தில் இருக்கீங்க, புறம்போக்கு நிலத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டிங்கனாக்கா அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அவர்கள் பட்டா உங்கள் பெயர் மாற்றிய பிறகு தான் அவர்களுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அரசு புறம்போக்கு நிலங்களில் நீர்நிலை புறம்போக்குகள் அந்த நீர்நிலை புறம்போக்குகளுக்கு கட்டியிருக்காங்க, அது மாதிரி குடிசை வீடு கட்டியிருக்காங்க, அவங்க கொடுக்கணுமானா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அதுவே அரசு புறம்போக்கிலே ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அதாவது கிராம நத்தம், இந்த மேற்கால் புறம்போக்கு இது மாதிரி இருக்கிறதுல கொடுக்கலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வசிப்பவர்களுக்கு வீடு கட்டுறதுக்கு பட்டா வழங்கணும். பட்டா வழங்கிய பிறகு தான் வீடு கட்டுறதுக்கான உரிமம் வழங்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை எப்படி அப்ளை பண்ணுன்றதுலாம் பாருங்கள். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண நினைக்கிறாங்க. ஊரக வளர்ச்சித்துறை சொல்லிட்டு ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருக்கும். அங்கே ஊராட்சி மன்ற தலைவர் இருப்பார். அந்த தலைவர்கிட்ட நம்ம மனு கொடுக்கணும். இது மாதிரி எனக்கு வீடு வேணுன்ற மாதிரி மனு கொடுக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த மனு பிடிஓ ஆஃபீஸுக்கு போகும். அப்படி நீங்கள் தலைவர்கிட்ட கொடுக்க முடியலனாலும் உங்கள் பகுதியில் உள்ள பிடிஓ ஆஃபீஸ், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸு, தாசில்தார் ஆஃபீஸு, இங்கே போயிட்டு நீங்கள் மனு கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை என்றாலும் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் வாரம் திங்கட்கிழமை கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தில் போயிட்டு எனக்கு கலைஞர் கனவு இல்லம் வேணும்னு சொல்லிட்டு மனு கொடுத்தீங்கன்னாக்கா அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக கொடுக்கப்படுகின்ற ஒரு சூப்பரான திட்டம் தான். 3,50,000 கொடுக்குறாங்க. இந்த தகுதியான பயனாளிகள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஊரக பகுதியிலே இருக்கணும், அதே கிராமத்தில் வசிப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு யாரெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா தகுதியுடையவர்கள் யாராக இருந்தாலும் தேர்வு செய்யப்படுவார்கள். ஊரக தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர், பிடிஓ ஆஃபீஸர், கிராம உதவியாளர், அப்புறம் மாவட்ட கலெக்டர், இவர்களால் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த பயனாளர் யாருன்றதை தேர்வு செய்யப்படுவது அவர் தான்.
எப்படி வண்ணம் பூசணும், என்ன மாரி இருக்கணும், 360 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா 360 ஸ்கொயர் ஃபீட் தான் உங்களுக்கு கட்டி தருவாங்க. அந்த 360 ஸ்கொயர் ஃபீட்ல 300 அடி தான் கான்கிரீட் இருக்கும். 60 அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா காம்பவுண்ட் வால் போட்டுக்கலாம். நீங்க என்ன மாரி சொல்றீங்களோ அது மாரி செங்கல்ல போட்டுனாலும் போடலாம். அப்படின்னா கம்பி கட்டி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓலை பின்னியும் வச்சுக்கலான்ற மாரி சொல்லிக் குடுத்துருக்காங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருங்கிணைந்த செயல்பாடு சொல்லிட்டு ரூ. 12,000 வழங்கப்படும். எதற்காகன்னா தூய்மை பாரத இந்திய திட்டத்தின் கீழ் கழிவறை கட்ட அளவு தொகையாக ரூ. 12,000 வழங்கப்படும் சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதே போல 90 மனித சக்தி நாட்களும் கழிவறை கட்டுவதற்கு 10 மனித சக்தி நாட்களும் மகாத்மா காந்தி ஊரக வேலை 100 நாள் திட்டத்தில் வேலை செய்கிறவங்கள அவங்கள பயன்படுத்திக்கணுன்ற மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் எந்த கட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன கட்டத்தில் எவ்வளோ கொடுப்பாங்க அமௌண்ட்டுன்றது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் முதல்ல பணி ஆணை வாங்கிடணும். பணி ஆணை வாங்கினதுக்கப்புறம் 2 வாரத்துக்குள்ளே கட்ட ஆரம்பிக்கணும். இது கட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஸ்டேஜில் கொடுப்பாங்க, மொத்தம் 4 ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. அடித்தளம் போடுறதுக்கு ரூ. 75,000 வங்கி கணக்கில் வர வைப்பாங்க. லிண்டல் நிலைக்கு 60,000 கூரை வேயப்பட்ட நிலையில், அதாவது மேலே தளம் போட்டதுக்கப்புறம் ரூ. 1,00,000 கொடுக்குறாங்க. முடிவெற்றப்பன் 75,000 கொடுக்குறாங்க. மொத்தத்தில் ரூ. 3,10,000 கொடுக்குறாங்க. 3,50,000 தான் சார். 3,10,000 கொடுக்குறாங்க சார். எப்படி சார்னு கேட்டிங்கனாக்கா, ரூ. 35,000 வந்து பார்த்தீங்கன்னாக்கா செயலாளர் செலவுகள் 1% பிடிப்பாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் தான் தூய்மை பாரத திட்டத்தின் மூலமாக 100 வேலையாட்களுக்கு கொடுக்குறாங்க அவங்களுக்கு சம்பளம். அதுக்கப்புறம் கான்கிரீட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கழிவறை கட்டுவதற்கும் கொடுக்குறாங்க 12,000. அதுக்கும் இதிலேயே பிடிச்சிப்பாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. கலைஞர் கனவு திட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் உங்கள் ஊரக பகுதியில் வேலை செய்கிறவங்களுக்கு முதல்ல முன்னுரிமை அவங்களுக்கு தான். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அந்த கார்டோட சேர்த்து அப்ளை பண்ணுங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, அதுக்கப்புறம் உங்கள் நிலத்தோட பட்டா காப்பி, அதுக்கப்புறம் உங்களோட 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்யறதுக்கான ஐடி கார்டு, அந்த கார்டு இருந்ததுனாக்கா, இதை நீங்கள் விண்ணப்பிக்கும்போது குடுத்தீங்கனாக்கா, உங்களுக்கு விண்ணப்பம் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஒரு கலைஞரின் கனவு திட்டத்துக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் கிளியரா குடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிச்சு பாருங்க. இது வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியாது. உங்க ஊரக பகுதியில் உள்ள ஊராட்சி மன்ற தலைவர் தான் நிர்ணயம் செய்யணும். கலெக்டர், மாவட்ட அளவிலான கலெக்டர், நீங்க அவங்க கிட்ட மனு குடுத்தீங்கனாக்கா, உங்களுக்கு தீர்வு கணக்கிடும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். மொத்தம் 28 பேஜ் இருக்கு. தமிழ்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டீட்டெயில்டா ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.